நம்பிக்கை. ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுதும் இல்லாட்டி ஒரு இயக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏன் எதற்கு எப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள நிச்சயமா எழணும். அந்த கேள்விகளுக்கான சரியான பதிலும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கான ஒரு சீரீஸா தான் நம்மளுடைய வை வாட் ஹவ் சீரீஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான தகவல்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சீரீஸா தான் நம்மளுடைய சீரீஸ் இருக்கு. அந்த வகையில இன்றைக்கும் நம்மளுடைய சீரீஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் அறிவியல் பூர்வமான தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பூமி தன்னைத்தானே சுத்துது, கூட சூரியனையும் சுற்றி வருது. மில்கி வே கேலக்சியுடைய மையத்தை சூரிய குடும்பம் சுற்றி வருது. இவ்வளவு சுழற்சிகள் நடக்குது. ஆனா நம்மளால எதையுமே உணர முடியலையே சார், ஏன் அப்படி? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி சூரியனை அதிவேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. மொத்த சூரிய குடும்பமும் நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தை சுற்றி தலைதெறிக்கிற வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுழற்சி வேகம் எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம ஏதோ நிலையான இடத்துல இருக்கிறது போல தோற்றம் அளிக்குது இல்லையா? இது எப்படி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. முதல்ல இந்த வேகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமி தன்னைத்தானே சுற்றும் வேகம் மணிக்கு 1670 கிலோமீட்டர். 1670 கிலோமீட்டர் பெர் அவர். பூமி சூரியனை சுற்றும் வேகம் 1,07,000 கிலோமீட்டர் பெர் அவர். 1,07,000 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர். இந்த ஸ்பீடில் பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. மொத்த சூரிய குடும்பமும் மில்கிவே கேலக்சியோட மையத்தை சுற்றி போகிற வேகம் எவ்வளோ தெரியுமா? 8,28,000 கிலோமீட்டர் பெர் அவர். இப்படி ஒரு தலை தெறிக்கிற வேகத்தில் நம்ம சூரிய குடும்பம் நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தை சுற்றி வருகிறது. ஆனால் இந்த வேகம், இந்த சுழற்சி எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா 3 வகையான காரணங்கள். முதல் காரணம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, சீரான வேகம். இரண்டாவது காரணம் அட்மாஸ்பியர் மூவ்ஸ் வித் அஸ், பூமியின் வளிமண்டலம் நம்மோடு சேர்ந்து சுற்றுகிறது. மூன்றாவது காரணம் பூமியின் பிரம்மாண்டமான அளவு, மேசிவ் ஸ்கேல். ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சீரான வேகம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. பொதுவாக நம்ம ஒரு மூவ் ஆகிற பொருளில் இருக்கும்போது அந்த பொருளில் அதனுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டுமே நம்மளால் உணர முடியும். அது ஒரு சீரான வேகத்தில் போயிட்டு இருந்தால் அந்த வேகம் நமக்கு தெரிவதில்லை. இதுதான் முதல் விஷயம். ஒரு காமன் எக்ஸாம்பிள் தான். நம்ம ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ போகும்போது அது புறப்பட தொடங்கும் போது அதனுடைய வேகத்தை நம்மளால் உணர முடியும். ஆனால் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு போயிடுச்சுன்னா அது வேகமாக போகிறது நமக்கு தெரியாது, ஜன்னல் வழியே நம்ம பார்த்தால் ஒழிய. ஸோ இதே விஷயம்தான் பூமி விஷயத்திலும் பூமியினுடைய சுழற்சி விஷயத்திலும் நடக்குது. இரண்டாவது காரணம், வளிமண்டலம் நம்மோடு சேர்ந்து சுற்றுகிறது. அட்மாஸ்பியர் மூவ்ஸ் வித் அஸ். பூமி சுற்றும் போது நம்மோடு சேர்ந்து பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலமும் சுற்றுகிறது. மேகங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த மூமெண்ட் தெரியறதில்ல. அதாவது பூமியிலிருந்து நாம் விலகி நிற்கவில்லை, பூமியின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள மேகங்கள் உள்ளிட்ட பூமியின் வளிமண்டலமும் சேர்ந்தே சுற்றுவதால் இந்த சுற்றுதல் சுழற்சி நமக்கு தெரிவதில்லை. மூன்றாவது காரணம் பூமியின் பிரம்மாண்ட அளவு, மேசிவ் ஸ்கேல். பூமியின் அளவை ஒப்பிடும்போது நாம் ஒரு சிறு துகள் போல அல்லது ஒரு சிறு எறும்பு போல ஒரு மிகச்சிறிய சைஸ் கொண்டவர்கள். பிரம்மாண்டமான பூமி கோளம் தன்னைத்தானே சுற்றி முடிக்க 24 மணி நேரம் ஆகிறது. இது ஒப்பீட்டு அளவில் ஒரு மெதுவான சுழற்சி. கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பிரம்மாண்டமான பலூன் இருக்கு அல்லது பால் இருக்கு. அந்த பால் வேகமாக சுற்றும் போது அதில் ஒரு சிறு எறும்பு இருந்தால் அது சுற்றுறது அந்த எறும்புக்கு தெரியாது. அதே போலதான் பூமி என்ற பிரம்மாண்ட உருவத்தில் நாம் ஒரு எறும்பு போன்றவர்கள். ஸோ அது ஒரு மெதுவாக பூமி சுற்றும் போது நமக்கு அந்த சுழற்சி தெரிவதில்லை. இப்படி பூமியின் சுழற்சியை அல்லது பூமி சூரியனை சுற்றுவதை இதையெல்லாம் நாம் நேரடியாக உணர முடிவதில்லை. அதே நேரத்தில் வேற சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள், இரவும் பகலும் மாறி மாறி வருவது அது பூமியின் சுழற்சியின் ஒரே ஒரு விளைவு. ஸோ பூமி சுழல்வதன் மூலமாகத்தான் பகல் இரவு மாறி மாறி வருகின்றன. அதே போல நள்ளிரவில் வானத்தை நாம் நோக்கும்போது நட்சத்திரங்கள் வேகமாக நகர்வதை பார்க்கிறோம். இதுவும் பூமி சுழற்சியின் ஒரு வெளிப்பாடுதான். ஸோ தொகுத்து சொல்வதானால், பூமி வேகமாக சுழல்கிறது, பூமி சூரியனை சுற்றி அதிவேகமாக பயணிக்கிறது, சூரிய மண்டலம் நம்முடைய மில்கிவே கேலக்சியின் மையத்தை சுற்றி தலைதெறிக்கிற வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த வேகம் எதுவுமே நாம் உணராமல் இருப்பதற்கு 3 அறிவியல் காரணங்கள். முதல் காரணம் சீரான வேகம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இரண்டாவது காரணம் வளிமண்டலம் நம்மோடு சேர்ந்து சுற்றுகிறது அப்படிங்கிறது. மூன்றாவது காரணம் பூமியின் பிரம்மாண்ட அளவு, மேசிவ் ஸ்கேல். ஃபைன் சார், உங்க பதிலெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. இது ரிலேட்டடாவே இன்னொன்னு சார், இந்த உலகத்துல இருக்கிற முதல் செயற்கைக்கோள் எது, அது எந்த ஆண்டு ஏவப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், இது சொல்லுங்களேன். உலகின் முதலாவது செயற்கைக்கோள் சேட்டலைட் ஸ்புட்னிக் 1. அதை ஏவியது சோவியத் ரஷ்யா, அன்றைய ஒன்றுபட்ட ரஷ்யா. ஏவப்பட்ட ஆண்டு 1957 அக்டோபர் 4. இது விண்வெளி யுகத்தின் தொடக்கம் என்று கருதப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், அந்த ஸ்புட்னிக் 1 எழுப்பிய பீப் பீப் என்ற வானொலி அலை உலகம் முழுக்கவே மிக பிரபலமாக பேசப்பட்டது. ஸ்புட்னிக் 1 என்பது மிக எளிமையான ஒரு செயற்கைக்கோள். அதில் பெரிய காம்ப்ளிகேட்டட் கருவிகள்லாம் எதுவுமே இல்லை. வெறும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மட்டுமே இருந்தது. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி யுகத்தின் தொடக்கம். மனிதர்கள் முதலாக விண்வெளியில் ஒரு பொருளை சுற்ற வைத்திருக்கின்றனர். ஸ்புட்னிக் 1 பயணம் விண்வெளி போட்டியை தொடங்கி வச்சது. முக்கியமாக இரு பெரும் வல்லரசுகளான அமெரிக்கா, ரஷ்யா இடையேயான விண்வெளி போட்டியை தொடங்கி வச்சது. சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் 1 ஏவியதை அடுத்து அமெரிக்கர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது அதுவரை ஒரு ஈக்குவல் காம்படிஷனாக இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் எட்ஜு சோவியத் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சு. உடனே அமெரிக்க தலைமை என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் விண்வெளித்துறைக்கு ஒதுக்கிச்சு. நாசா உருவாக்கப்பட்டது. 1957 ஸ்புட்னிக் 1 மேலே போச்சுது. 1958 நாசா உருவாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கி விண்வெளி ஆய்வுகளுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் தரப்பட்டது. ஸ்புட்னிக் 1 சைஸ் மிகச்சிறியது. ஒரு பீச் பால், ஒரு பந்து போன்ற அளவு தான். 58 சென்டிமீட்டர், 58 சென்டிமீட்டர்ஸ் தான் அதனுடைய விட்டம். அதனுடைய வெயிட் கிட்டத்தட்ட 83 கிலோ. அதில் 4 ஆண்டனாக்கள் மட்டுமே இருந்தன. 98 நிமிடங்களுக்கு ஒரு முறை, கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அது பூமியை சுற்றி வந்தது. அவ்வளோ அதிவேகத்தில் சுற்றி வந்தது. வெறும் 92 நாட்கள் மட்டுமே அது பூமியை சுற்றி வந்தது. அதன் பின் எரிந்து சாம்பலாகிவிட்டது. தொகுத்து சொல்வதானால், ஸ்புட்னிக் 1 என்பது வெறும் உலோக பந்து அல்ல, அது விண்வெளி யுகத்தின் தொடக்கம். இன்றைக்கு நாம் ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் மூலம் சேட்டலைட்ஸ் வசதி, தொலைக்காட்சி வசதி, இன்டர்நெட், ஜிபிஎஸ் எல்லா வசதிகளையும் பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது ஸ்புட்னிக் 1. ஃபைன் சார், செயற்கைக்கோள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். கிளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் எப்படி வேலை செய்யுது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம் நம்முடைய மொபைல் ஃபோனில் புகைப்படங்கள், சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி போகும்போது மெமரி ஃபுல்னு வந்துடுது இல்லையா? ஸோ பெரிய வீடியோக்கள், சினிமா படங்கள் இவற்றையெல்லாம் நம்முடைய மொபைலில் அல்லது லேப்டாப்பில் சேகரிப்பது கடினம். ஸோ இவற்றை தொலைதூரத்தில் உள்ள கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களின் டேட்டா சென்டரில் சேகரித்து வைத்து
தேவைப்படும் போது நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்வது. இந்த முறைக்கு பெயர் தான் கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போது நமக்கு தேவையான நிறைய பெரிய ஃபைல்ஸ் அவற்றுடைய சேமிப்பு நம்முடைய வீட்டில் இல்லை, தொலைதூரத்தில் எங்கேயோ உள்ள டேட்டா சென்டர்ஸில் இருக்கு. அதைத்தான் வானத்தில் இருப்பது போல அல்லது ஒரு கிளவுடில் இருப்பது போல என்ற கற்பனையோடு கிளவுட் ஸ்டோரேஜ் என்று அழைக்கிறோம். அதிக மெமரி கொண்ட வீடியோக்கள் போன்றவற்றை நாம் அப்லோட் செய்யும் போது அது இணையம் வழியாக மின்னல் வேகத்தில் பெரிய நிறுவனங்களின் டேட்டா சென்டரில் சென்று சேமிக்கப்படுகிறது. அந்த வீடியோ அல்லது அந்த பெரிய ஃபைல் அவற்றை மீண்டும் நாம் பார்க்க விரும்பும் போது அதே இன்டர்நெட் வழியாக மீண்டும் நம்முடைய திரைக்கு வருகிறது. கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்களின் டேட்டா சென்டர்ஸில் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் இரவு பகலாக இயங்கிக் கொண்டு நம்முடைய டேட்டாவை சேகரித்து சேமித்து வைக்கின்றன. ஒரே நேரத்தில் பல இடங்களில் பிரதி எடுத்து நம்முடைய டேட்டாக்கள் சேகரிக்கப்படுகின்றன. நம்முடைய டேட்டாக்கள் மும்பையிலோ அல்லது அமெரிக்காவிலோ அல்லது சிங்கப்பூரிலோ கூட ஒரே நேரத்தில் சேமிக்கப்படலாம். ஒரு ஊரில் உள்ள ஒரு சர்வரில் விபத்து ஏற்பட்டாலும் மற்றொரு ஊரில் உள்ள சர்வர் அந்த தகவலை நமக்கு தரும். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், நம்முடைய மொபைல் அல்லது லேப்டாப்பிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நமக்கு வேண்டிய ஃபைல்களை அப்லோட் செய்து அந்த சர்வர்களில் நாம் சேமிக்க முடியும். தேவைப்படும் போதெல்லாம் அந்த சர்வர்களிலிருந்து நாம் நம்முடைய டேட்டாவை எடுத்து பயன்படுத்த முடியும். தொகுத்து சொல்வதானால் கிளவுட் ஸ்டோரேஜ் என்பது நமக்கு வேண்டிய புகைப்படங்கள், வீடியோக்கள், ஃபைல்கள் போன்றவற்றை நம்முடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் சேகரித்து வைப்பதற்கு பதிலாக தொலைதூரத்தில் உள்ள மற்றொரு பெரிய நிறுவனத்தின் டேட்டா சென்டரில் சேமித்து வைத்து தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துவதைத்தான் குறிக்கிறது. ஃபைன் சார், இன்னைக்கும் நம்ம சீரீஸ்ல அறிவியல் பூர்வமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சுமையா.